Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்துக்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு இருப்பதை எதிர்த்து நீதிமன்றம் செல்வோம் என்று இறையருள் பேரவை அறக்கட்டளை தலைவர் அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களை ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியிலிருந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல ஆயிரம் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு தொடர்ந்து கோயிலுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சேலம் இறையருள் கட்டளையினுடைய தலைவர் அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் நம்முடன் இணைந்துள்ளார். இவர் சமீபத்தில் கரூர் மற்றும் திருப்பூரில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களின் சொத்தை தனியாருக்கு அரசே தாரை வார்த்திருப்பது குறித்து நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த கரூர் மற்றும் திருப்பூரில் பலாயிரக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் கோயில் சொத்துக்கள் தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இது விஷயமா நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இந்த கரூர் மாவட்டத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இனாமாக அளிக்கப்பட்ட, தானமாக அளிக்கப்பட்ட என்ற பெயர் கரூருக்கு உண்டு. அந்த ஊரில் உள்ள சொத்துக்கள் அனைத்துமே பெரும்பாலான சொல்ல போனோம்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மூலமாக வெளிக்கொணர்ந்துள்ளோம். இதில் இந்த திருக்கோயில்களுடைய சொத்துக்களை பொறுத்தவரையிலும் வாங்கவோ விற்கவோ பாராதீனம் செய்யவோ அரசுக்கு எந்த விதமான உரிமையோ அதிகாரமோ கடமையோ பொறுப்போ எதுவுமே கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டியும் இவங்களுக்கு கிடையாது. இப்போ இந்த உத்தரவில் பார்த்தோம்னா சுமார் 3000 ஏக்கர் நிலங்களை சட்டவிரோதமாக, அதாவது ஒரே நாள்லேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை செய்கிறாரு, சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அனுமதிக்கிறாரு, அதன் பேரில் உத்தரவிடுறாரு. இந்த 3 கடித போக்குவரத்துகளும் இணை ஆணையர், ஆணையர், மாவட்ட ஆட்சியர்களுடைய கடித போக்குவரத்துகள் 3ம் ஒரே நாளில் நிர்ணயம் செய்யப்படுது. இந்த மாதிரி ஒரு போர்க்கால அபாயத்தில் கூட இத்தகைய சீரிய நடவடிக்கைகள் ஒரே நாளில் அமைஞ்சதில்லை. கோயில் சொத்துக்களை தூக்கி தாரை பார்த்து அபகரித்து கொள்ளையர்களுடைய வாயில் போட்டு திங்கிறதுக்கு இவ்வளோ வேகமாக பணியாற்றிருக்கிறாங்க. காலங்காலமாக இருந்த அரசுகள் அனைத்துமே இந்த திருக்கோயில் சொத்துக்களை விட்டு கொடுத்து தங்களுடைய ஓட்டு வங்கி ஆதாயத்துக்காகவும், இன்னும் சொல்லப்போனால் அதை விட கேவலமாக நில அபகரிப்பு மாஃபியா கும்பலிருந்து வாங்கி தின்னு உடல் வளர்த்துறதுக்காகவும் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனுடைய உச்சகட்டம் தான் வெறித்தனமாக தற்போது வெளியிடப்பட்டிருக்குது. இது அரசாங்கமே அடித்த கள்ள நோட்டுக்கான தண்டனைங்கிறது நீதியின் பால் உண்டு அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இதை நம்பி மக்கள் யாரும் தாங்கள் குருவி சேர்ப்பது போல சிறுக சேர்த்த காசை கொண்டு கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலங்களை யாரும் வாங்கி ஏமாந்து விடாதீர்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். கரூருக்கு முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகுது. அதற்கு முன்பாகவே திட்டமிட்டு கோயில் சொத்தை காப்பாற்றுறதுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் கோயில் சொத்துக்களை விட்டு கொடுத்துக்கிறதுக்கு மட்டும் சென்னையிலேருந்து அறநிலையத்துறையிலேருந்து முகாமிட்டு இதற்காக கரூரிலேயே பணி பார்த்துள்ளார்கள். அதனுடைய விளைவு தான் 9ஆம் தேதி நடந்த இத்தகைய அதாவது திருக்கோயில்களுடைய மூலவர்களுக்கு இழைக்கப்பட்ட வன்கொடுமை. அதாவது தமிழகத்தில் உள்ள பல ஆயிரக்கணக்கான சொத்துக்கள், பல ஆயிரக்கணக்கான கோயில் சொத்துக்களை மீட்கிறதுல நீங்கள் முக்கியமாக பங்கு வகிக்கிறீங்க. குறிப்பாக நீதிமன்றத்துக்கு அவர்கிட்ட கொண்டு போய் எடுத்து சென்று அந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டுறீங்க. இந்த விவகாரத்தில் நீங்கள் அடுத்த கட்டமாக உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குது சார்? இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த உத்தரவே பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் நல் அண்ட் வைடுன்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையாகவே இது செல்லாது. சட்டத்தின் பால் இல்லை, தன்னிச்சையாகவே செல்லாது. நீதிமன்றம் கொண்டு போய் தான் இதை நாம் ரத்து பண்ண முடியும்னா அது இப்போ அவசியம் இல்லாத சூழ்நிலை. இது தன்னிச்சையாகவே செல்லாது. இருந்தாலும் பொது நலன் கருதி, திருக்கோயிலுடைய மூலவர் நலன் கருதி தனிப்பட்ட முறையிலும் நாம் இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தை அணுகுகிறோம். அதாவது கரூர் மற்றும் திருப்பூரில் பல ஆயிரம் மதிப்புள்ள சொத்துக்கள் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், அறநிலையத்துறை கட்டுப்பாடு இந்த சொத்துக்கள் தற்போது தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக தமிழகம் முழுவதும் இந்து அமைப்புகள் போர்க்கொடி தூக்க துவங்கின்றன. அதே மத்தியில் இந்துக்கள் மத்தியிலும் பிற சமூக மத்தியிலும் இந்த அரசின் இந்த நடவடிக்கை கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நாம் அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணனை கேட்டபோது அவர் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது அரசு பிறப்பித்த இந்த உத்தரவை செல்லாது எனவும் தெரிவித்துள்ளார். எனவே அரசு தவறுதலாக இந்த நடவடிக்கை ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் மனதை புரிந்து கொண்டு அரசு செயல்படும் என எதிர்பார்க்கிறோம். இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ் சேனல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். Omax, Vest and Briefs.